வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான ட்விஸ்டட் இருக்கக்கூடிய ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன இந்த படத்துல ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படத்துல பெண்களை யாரோ மர்மமான முறையில கடத்தி அவங்கள கொலை பண்ணி ரேப் பண்ணி கொடூரமான முறையில எரிச்சு கொலை செய்யக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு. அது யாரு அப்படிங்கிற கண்டுபிடிக்க போகும்போது நம்ம போலீஸ்காருக்கு காத்துக்கிட்டு இருக்க பல ட்விஸ்டுகள், கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க. சத்தியமா இப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ட்விஸ்ட முடிச்சிருப்பாங்க. சோ படம் பேரு கதை வேணுக்கா கதை. தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாசோவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க மறக்காம லைக்கை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல கார் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அந்த கார்ல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் போயிட்டு இருக்காங்க. பொண்ணோட மாமாக்காரர் தான் இப்ப காரை ஓட்டிட்டு போறாரு. மழை கனமா பெய்யற மாதிரி இருக்கு. தடனா கார் ரிப்பேர் ஆகுது. முன்னாடி போயிட்டு ஏதோ இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளமா சொல்லிட்டு காரை திறந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு மழை அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா ஒரு கொடை எடுத்துக்கிட்டு நேரா வரா. கொடை பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கார் ரிப்பேரை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இன்னொரு கார் வந்து நிக்குது. இவங்க ஏதோ ஹெல்ப் பண்ண போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க கார்ல இருந்து இறங்கி வந்த ஒரு மர்ம நபர், ஒரு கும்பல் அந்த பையனோட தலையில பலமா அடிச்சுட்டு அந்த பொண்ணை அவன் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போறானுங்க. தூக்கிட்டு போனா அந்த பொண்ணு மாறி மாறி ஒரு 2 பேரும் ரேப் பண்றானுங்க. ரேப் பண்ணது மட்டும் இல்லாம ரன்னிங்ல அந்த பொண்ணோட டெட் பாடி அப்படியே வெளியே தூக்கி போட்டு அந்த பொண்ணு மேல ரிவேஸ்ல காரை விட்டு ஏத்தி கொலையை செய்யறானுங்க. கொலை செஞ்சதோட விடாம பெட்ரோலை ஊத்தி அப்படியே கொளுத்தி விட்டுட்டு போறானுங்க. இங்க 2 பேத்த காமிக்கிறாங்க இல்லையா, இவங்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பொண்ணு எரிஞ்சு சாம்பலாக அப்படியே இந்த கேஸ பத்தின நியூஸ் ரொம்ப வைரல் ஆகுது. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு மத்தியில இது பெரிய தலைவலியை உண்டாகுது. அதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாரு இல்லையா, கன் எடுத்துட்டு இப்ப நேரம் வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு கொக்கைனை கடத்திட்டு போயிட்டு சேல் பண்ற ஒரு கும்பலை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அங்க இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே அடிச்சு அந்த கொக்கைனை கடத்த முயற்சி பண்ணவங்களை எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த விஷயத்துல இவரை ரொம்பவே பாராட்ட செய்யறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியாது. கட் பண்ண அடுத்து இப்ப இந்த கேஸ நம்ம சத்யா கையில கொடுக்கறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள இந்த கேஸுக்கான முடிவை நீங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த கேஸ் ஃபைலை எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இதனால் வரைக்கும் கொலை செய்யப்படுற அந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. இறந்து போன நபர் வந்துட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா முகத்தை ஃபுல்லா எரிச்சு அடையாளமே தெரியாத அளவுக்கும் பிங்கர் பிரிண்டும் எந்த ஒரு தடயங்களும் இல்லாம தெளிவாக இந்த கொலை நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம தொடர்ச்சியா இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதையுமே வந்து இங்க போலீஸ்காரர் நம்ம சத்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சத்யா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணானுங்க இல்லையா, படத்தோட ஆரம்பத்துல நமக்கு காமிச்சிருப்பானுங்க. அவனுங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவனுங்க ஒரு கேங்கா இருக்கானுங்க. அந்த கேங்க ஃபுல்லாவே இந்த கேஸை வந்துட்டு இப்ப சத்யா சார் தான் எடுத்திருக்காரு. சத்யா சாரை பத்தி சொல்ல வேண்டாம், அவர் ரொம்ப நேர்மையான ஆளு. இதனால நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவனுங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்க இவனுங்க 2 பேரும் ஒரு பக்காவான பிளான் பண்றானுங்க. அந்த பிளான் படி பார்த்தா இனிமே நாம இந்த தொழில பண்ண வேணாம், கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, கிடைக்கிற வேலையை செய்வோம், அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க முடிவு எடுக்கிறானுங்க. அப்படியே இங்க நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு டைரக்டர் ஆகணுங்கிறது ரொம்ப நாள் கனவு. அதுக்காக ரொம்பவே பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல அந்த போலீஸ்காரர் இதுவரைக்கும் நடந்த கொலைகளுக்கான போட்டோஸ் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. அந்த கொலைகள் நடந்தது எல்லாமே ஒரே பேட்டர்னா தான் இருக்கு. ஒரே மாதிரி கற்பழிச்சு தான் கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு. இப்படி அவர் ஒரு பக்கம் கேஸை விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கு டைரக்டர் ஆகணும் இல்லையா, நல்ல கதைகள் எல்லாம் எழுதிட்டு போயிட்டு சொல்றாரு. ஆனா பாக்குறவங்களுக்கு அது பிடிக்கல. கதையில வந்துட்டு ஒரு சுவாரஸ்யம் இல்ல, ரொமான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட டேஸ்டுக்கு கதையை மாத்துறதால இவருக்கு கதை சொல்ற இன்ட்ரெஸ்டே போயிடுது. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் டைரக்டர் ஆவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. சமீபத்துல ஒரு இடத்துல பார்த்ததுல பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் பேசி அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணியாச்சு. பொண்ணோட வீட்டுல போயிட்டு பொண்ணு கேட்டு கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து எல்லாரும் போயிருக்காங்க. போன உடனே மாப்பிள்ளை பத்தி பொண்ணுக்காரங்க விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டைரக்டர் ஆகிற கதையெல்லாம் வேண்டாம், இது வரைக்கும் ஒரு படமும் எடுக்கல, நீங்க டைரக்டர் ஆகுங்க, அதுக்கப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. நான் கண்டிப்பா ஒரு படம் எடுக்கிறேன், படம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நல்ல படம் எடுங்க, அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா என் பொண்ணை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சபதத்தை கொடுக்கறாரு. ஏன்னா ஹீரோ இது வரைக்கும் வெட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத மாமனார்காரரு புரிஞ்சுக்கிட்டாரு போல. பொண்ணுக்கு இதுல விருப்பம் இல்ல, அப்பாக்காரர் வேற இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேச்ச தட்ட முடியாம அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவும் சவால் விட்டுட்டு போறான், கண்டிப்பா நான் ஒரு படத்தை ஹிட் கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கத்துல அடுத்த ஒரு கதையை ரெடி பண்ணி கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு ப்ரொடியூசர்ட்ட சொல்றாரு. அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா பட்ஜெட் 1 கோடி தான். 1 கோடியில படத்தை முடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோவால முடிக்க முடியும். ஆனா படத்தை மட்டும்தான் எடுக்க முடியும், எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன்
ப்ரொமோஷனுக்கு இதுக்கு எல்லாமே சேர்த்தா ஒரு 40 to 50 லட்சம் செலவாகும், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் சொன்னதால அவரும் கண்டிப்பா பண்ணிக்கலாம்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். நம்ம ஹீரோவை கையால பிடிக்க முடியல, அவ்வளவு சந்தோஷத்துல மனுஷன் ஜாலியா துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். தான் காதலிக்கு போன் போட்டு இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல கதை சொன்னேன், அந்த கதை ஓகே ஆயிடுச்சு, இனிமே அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயமும் பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்சிச்சு. இப்பதானே ஓகே ஆயிருக்கு, இன்னும் படம் எடுக்கணும், படம் ரிலீஸ் ஆகணும், அந்த படம் மக்கள் மத்தியில பேசப்படணும், ஹிட் ஆகணும், அது வரைக்கும் வாழை கொஞ்சம் அடைக்க வைமா அப்படின்னு சொல்லி அப்பாக்காரு திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட டீம் எல்லாருமே சேர்ந்து ஆடிஷன் ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்கான ஆட்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆடிஷன் நடக்குது. அந்த ஆடிஷன்ல தான் இந்த பொண்ணுகளை கடத்தி கொலை செஞ்சு ரேப் பண்ணானுங்க இல்லையா, அவனுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சினிமால நடிக்கலாம், கிடைச்ச வேலையை பார்க்கலாம் சொல்லி இவனுங்க உள்ள வந்திருக்கானுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதுல நம்ம ஆளுங்க இந்த பொண்ணை கொலை பண்ணானுங்க இல்லையா, அவன் பயங்கரமா நடிக்கிறாங்க. கொலை மட்டும் தான் நல்லா பண்ணுவான்னு பார்த்தா நடிக்கிறதும் நல்லா நடிக்கிறானுங்க. 2 பேருமே இந்த படத்துல தேர்வு செய்யறாங்க. அடுத்ததான் ஆடிஷன் நடந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட அப்பாவும் பயங்கரமா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சத்தம் சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டா, ஹீரோவும் இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்காங்களா, அதனால இந்த பொண்ணு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சண்டை வளர்த்திட்டு இருக்கான். ஹீரோக்கு இந்த பொண்ணு யார் அப்படிங்கறதே தெரியாது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க, பொண்ணு பிடிவாதமா சொல்லுது, இல்ல இல்ல இந்த ஆள் என்ன லவ் பண்ணா ஏமாத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா தான் தெரியுது ஒரு பங்கமான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு ஆடிஷன்ல நான் எப்படி நடிக்கிறேங்கிற ஒரு நடிப்பு திறமையை காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கறது சொல்லி ஹீரோ கிட்ட சொன்னவனே தான் அந்த ஆளுக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் நீ நல்லா நடிச்சிருக்கமா, இதே மாதிரி படத்துல நடி, உனக்காக முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுக்கிற ஹீரோயின் கேரக்டர் இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ கொடுத்திருக்காரு. இப்படி அடுத்தடுத்து ஷூட்டிங் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கத்துல போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க மீட்டிங் போட்டு இது வரைக்கும் நடந்தது 2 கொலை, அந்த 2 கொலைக்கு அப்புறம் எந்த ஒரு கொலையும் நடக்கல அப்படின்னா கொலைகாரன் கொஞ்சம் தெளிவா இருக்கலாம், தெளிவாயிட்டான்றதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, மீண்டும் ஒரு கொலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த கார் போன தடயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த வண்டி நம்பரும் ஃபேக்கா இருக்குது. அந்த வண்டி நம்பர் பயன்படுத்தப்பட்டது ஸ்கிராப்புக்கு போட பழைய வண்டிகளோட நம்பரை எடுத்து இவனுங்க மாத்தி அதை அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க, மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படின்னா இந்த கொலைகளை செய்யறதுக்காக பழைய ஸ்கிராப் வண்டியில் இருக்கக்கூடிய சில கார்களோட நம்பர் பிளேட்டை தான் எடுத்து இவனுங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சோ இது வரைக்கும் நம்ம கேஸ்ல பெண்டிங் இருக்கக்கூடிய அக்யூஸ்டுகளோட லிஸ்ட் எல்லாத்தையும் எடுக்க சொல்லி இருக்காங்க. அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட் தான் காமிக்கிறாங்க. அந்த வில்ல என்ன பண்றானா, அங்க இருக்கிற ஹீரோயினை நடிச்சிட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறா. அந்த பொண்ணோட அழகை பார்த்து இவனுங்க ரசிக்கிறானுங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கடத்திடலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணோட அழகை பார்த்து ரசிக்கிறானுங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறானுங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இவங்கள்ட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்ல. அதுக்கப்புறம் மேலதிகாரி நம்ம போலீஸ்கார சத்யாவை கூப்பிட்டு இது வரைக்கும் இந்த கேஸோட அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டா, அழகா இருக்கிற பெண்களை அவனுங்க ஃபாலோ பண்றானுங்க. தனியா கிடைக்கும் போது அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு ஒரு கேங்கா சேர்ந்து ரேப் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிராப்புக்கு போடப்பட்ட அந்த பழைய வெஹிக்கிள் நம்பர்ஸை வச்சு தான் இவனுங்க கடத்துறதுக்கு யூஸ் பண்றானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி மேல அதிகாரி கிட்ட சத்யா போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கத்துல படத்தை எல்லாத்தையும் ஃபுல்லா எடுத்து முடிச்சாச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்து படம் முடிஞ்சதுக்காக பார்ட்டி கொடுக்கலாம்னு சொல்லி அந்த கொலைகாரனுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை ஒரு கிளப்புக்கு கூட்டிட்டு போறானுங்க. ஆனா அவருக்கு தெரியாது, ஹீரோக்கு தெரியாது இவனுங்க 2 பேரும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு வழியா பார்ட்டி இங்க நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. இந்த மாதிரி படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சு, எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, அடுத்ததா மூவிக்கான ப்ரொமோஷன் வேலைகள் நடக்கணும், அதுக்காக ஒரு 40 to 50 லட்சத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சொல்லி நம்ம ஹீரோ அங்க ப்ரொடியூசர்ட்ட சொல்லியாச்சு. ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிருக்காரு. பார்ட்னர் கூட சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல லாபத்தை மட்டும் போயிட்டு கேட்டிருக்காரு. ஆனா அவனுங்க கொடுக்கல, நீ வேலை சரியா பார்க்கல அது இதுன்னு சொல்லி ஃபேக்கா இவர்கிட்ட சைன் வாங்கி ஏமாத்திட்டாங்க. அவனோட சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போனாலும் ஒன்னால ஆனதை பாத்துக்கடான்னு சொல்லி அவனுங்க துரத்தி விட்டுறானுங்க. பாவம் நம்ம ப்ரொடியூசருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. கையில இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் இந்த படத்துல போட்டுட்டாரு. படம் இப்ப நல்லா வந்திருக்கு, கதை நல்லா வந்திருக்குது. ஆனா படத்தோட ரிலீஸுக்கான பண தேவைகள் இப்ப இல்ல. அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கெங்கயோ கடன் கேட்கிறாரு. ஆனா ஒரு இடத்துலயும் பணம் கிடைக்கல. இதனால இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போற மாதிரி தெரியுது. ஹீரோக்கு வேற இதுதான் வாழ்க்கை இல்லையா, இந்த படம் ரிலீஸ் ஆனாதான் எனக்கு வாழ்க்கையே கிடைக்கும், என் வாழ்க்கையே இதுலதான் அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ப்ரொடியூசருக்கும் அதே நிலைமை தான். இந்த படம் ரிலீஸ் ஆகி அதுல கிடைக்கக்கூடிய லாபம் தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு 2 பேத்துக்கு ஒன்னும் புரியல. ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ சந்திக்கிறாரு. இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம
ஹீரோவால மனசு தேத்திக்க முடியல. எப்படிடா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே உட்காந்துருக்காரு. ரொம்ப அழுகிறாரு, ஃபீல் பண்றாரு, சரக்கு அடிக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம கேஸ விசாரிக்கிற சத்யாவை காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஹோலி பண்டிகை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவரை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அங்க இவரை திடீர்னு ஒருத்தவன் கையில வெட்டிடுறான். சோ அதுல அடிபட்டதால இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கையில கொஞ்சம் இன்ஜுரி. அவர்கிட்ட விசாரிக்கிறாரு போன் போட்டு மேலதிகாரி. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணோட கேஸ் எரிச்சு கொலை பண்றானுங்க இல்லையா, இந்த கேஸ் நான் விசாரிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், அது சம்பந்தப்பட்ட யாரோ தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுக்காக நான் பின்வாங்க மாட்டேன், கண்டிப்பா அவனால நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று நடக்குது. என்னன்னா, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த படத்துல ஹீரோயினா ஒரு பொண்ணு நடிச்சா இல்லையா, அந்த பொண்ணோட அப்பாக்காரரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னோட பொண்ணை ரொம்ப நேரம் காணோம், அவ எங்க போனான்னு தெரியல, சோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுக்காக இங்க வந்திருக்கிறாரு. மேலே அதிகாரி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா காணாம போனது ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு பிரபலமான படத்துல நடிச்ச ஒரு நடிகை இப்ப காணா அப்படிங்கும்போது இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவா பேசப்படுது. போலீஸ்காரங்க நம்ம டைரக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு எப்படி நீ பிடிச்ச அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் ஆடிஷன்லாம் வச்சா நல்லா நடிச்சாங்க, சோ மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது, படத்தோட ஃபுல் ஒர்க் முடிஞ்சு போச்சு, மேற்கொண்டு படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் நடக்கிறதுக்காக பணம் இல்லாம தான் இந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்கோம், சோ அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஒரு பக்கம் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துல போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியல, இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையா. அது மட்டும் இல்லாம திரும்பவும் அதே படத்துல நடிச்ச இன்னும் ஒரு 3 பேர்த்த காணாம போயிட்டதா சொல்லி சொல்றாங்க. என்னடா இது, படத்துல இப்படி நடிச்சவங்க ஒவ்வொருத்தவங்களா காணாம போனா எப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து ஒரு பக்கம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோக்கு என்ன தெரியும் பாவம், அவர் தான் பட வேலையை முடிச்சிட்டாரு. அதே தான் ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு. இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5 பேரு காணாம போயிட்டாங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க டைரக்டரை பாக்குறதுக்காக, நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த நடிகை நடிச்சா இல்லையா ஒரு பொண்ணு, அவளோட அப்பங்காரன் இப்ப இங்க வந்து டைரக்டர்கிட்ட அழுகிறாரு. என் பொண்ணு எங்க வச்சீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இதை பாருங்க எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, தைரியமா இருக்குன்னு சொல்லும்போது, ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப பாசமா வளர்த்த அப்படின்னு சொல்லி அவரு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. அப்படி அழுதுகிட்டு இருக்க அவருக்கு ஒரு போன் கால் வருது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா, அதுல விசாரிச்சதுல ஒரு ஏரிகர பக்கமா ஏதோ ஒரு டெட் பாடி ஒன்னு எரிச்சு கொலை செய்யப்பட்ட நிலைமையில கிடக்குது, அதை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. பாவம் இந்த மனுஷன் துடிதுடிச்சு அதே இடத்துக்கு போறான். அதே இடத்துல சத்யா போலீஸ்காரர் வராங்க. இந்த டெட் பாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போடப்பட்டது, எரிஞ்சு செதஞ்ச நிலையில இருக்குது. இப்ப அதை ஃபாரன்சிக்காரங்க எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த டெட் பாடி யாரோடது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுல கொஞ்சம் சிக்கலா இருக்குது. அதே ஸ்பாட்ல நடிகையோட அப்பாக்காரர் வராரு. என் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த டெட் பாடியை பார்த்துட்டு இது என் பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அழுதுட்டு கொஞ்சம் தூரத்துல போகும்போது அவரோட கால் ஸ்லிப் ஆகுது. அங்க இருந்து ஒரு மோதிரம் ஒண்ணு போகுது. இந்த மோதிரம் அவரோட பொண்ணுக்கு அவர் ஆசையா வாங்கி கொடுத்த மோதிரம். அப்படின்னா என் பொண்ணு இவதானா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறி எழுகிறாரு. நம்ம ஹீரோக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்குது. அங்க நிக்கிற நம்ம போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா சத்யா, அவருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நியூஸ்ல இப்ப பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி படத்துல நடிச்ச ஒரு நடிகையை பாலியல் ரீதியா தொந்தரவுகளை கொடுத்து கொலை பண்ணி கொடூரமான முறையில எரிச்சு சாகடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா பேசுறதால இந்த படத்துல நடிச்ச நடிகை இந்த மாதிரி காணாம போன இன்னும் மற்ற பேர்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துல நடிச்ச எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பொதுமக்கள் கிட்ட இந்த படத்துல நடிச்சவங்க தான் இப்படி தொடர்ச்சியா கொலை பண்றாங்களா, இந்த படமே ஒரு த்ரில்லர் படம் தானே, ஒருவேளை த்ரில்லர் படத்துல நடிச்சது மாதிரி உண்மையாலுமே ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு இந்த படமும் ரொம்ப பயங்கர பில்டப் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன நபர் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா, ஹீரோ எனக்கு எதுவுமே தெரியாது, பட வேலைகள்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் யாரோ பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களோட தரப்புல விசாரிக்கும் போது பெண்டிங்ல இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி கிரைம் பண்ண அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. குறிப்பா சமீபத்துல ஒரு அக்யூஸ்ட் போலீஸ்காரங்க ஜெனரலா விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தவ பயந்து ஓடி போயிருப்பான். அவங்கள அரெஸ்ட் பண்ணி இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அவங்கள 2 பேர்த்த நிக்க வச்சுட்டு லாக்அப்ல ஒருத்தனை தலைகீழ தொங்க விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அடிச்சு கை வலிக்கிறதால சத்யா போலீஸ்காரர் என்ன பண்ணுவாருன்னா டீயை சுட சுட வாங்கிட்டு வந்து அவன் ஜட்டிக்குள்ள ஊத்தி விட்டுருவாரு. இப்படி இது மாதிரி கொடூரமான முறையில டார்ச்சர் பண்ணி நம்ம கிட்ட உண்மையை வர வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த 2 பேரும் பயத்துல இருக்கிறானுங்க. போலீஸ்காரர் போயிட்டு கேக்குறாரு, எதுக்குடா போலீஸ்காரங்களை பார்த்து பயந்து ஓடுனீங்க, ஒருவேளை அந்த கொலைகளை நீ தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நாங்க பண்ணல சார், நாங்க அப்பப்ப சின்னதா திருட்டு வேலைகளை தான் பண்ணுவோம், இதெல்லாம் கொலை பண்ற ரேஞ்சுக்குலாம் நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது டிவில வேற இறந்து போன அந்த நடிகையோட போட்டோவை போட்டு கிளியும் கிளிக்கிறானுங்க. இந்த பொண்ணு தானடா, சொல்லுங்கடா என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி போலீஸ்காரர் அப்படியே செவத்துல ஒரே ஏத்தி மிரட்டி கேட்கும் போது தான், சொல்றியா இல்ல இங்க கொல்லவாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் இவனுக்கு ஒரு உண்மையான விஷயத்த சொல்றானுங்க. என்ன அப்படின்னா, கோவில்ல ஒரு அழகான பொண்ணை ஒண்ணு பாத்துருக்கானுங்க. அந்த
அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி கடத்தி இருக்கிறானுங்க. கடத்தி மாறி மாறி ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணை எரிச்சு கொலை செஞ்சிருக்கிறானுங்க. அந்த பொண்ணத்தோட டெட் பாடி தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல போட்டிருக்கிறானுங்க. அந்த டெட் பாடி நம்ம போலீஸ்காரங்க கைக்கு இப்ப கிடைச்சிருக்குது. ஆனா நடிகையை நாங்க கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எதுக்காகடா இது மாதிரி தொடர்ச்சியா கொலைகள் பண்ணிக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டா, ஐயோ சார் நாங்க தொடர்ச்சியெல்லாம் பண்ணல, ஏதோ அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம், செத்து போச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதனால அதை மறைக்கிறதுக்கு வேற வழி தெரியாம தொடர்ச்சியா இந்த மாதிரி சீரியல் கொலைகள் எல்லாம் நடக்குது இல்லையா, ஒருவேளை அந்த செட்டப்ல நாங்க பண்றதுக்காக தான் பண்ணிட்டோம், மத்தபடி எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இதனாலதான் போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது நான் பயந்து ஓடி போனேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்படி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டிவில அடுத்த ஒரு ஷாக் என்ன அப்படின்னா, இந்த படத்துல நடிச்ச ஒரு பொண்ணு ஆரம்பத்துல ரேப் பண்ணானுங்க இல்லையா, அதுல அந்த ராஜுங்கிற ஒருத்தவன் இறந்து போயிட்டான். சோ அவனோட டெட் பாடி இங்க கிடைச்சிருக்குது. போலீஸ்காரங்களுக்கும் நம்ம ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே பயங்கர தலைவலியா இருக்குது. என்னடா இது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி ஹீரோவை வர வச்சு இந்த கொலைகளை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீதானா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. அப்ப அவரு பயந்து போறாரு. இல்ல சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில கூட்டிட்டு போயிட்டு இப்ப விசாரணை ஆரம்பிக்குது. அதுல நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன், படம்லாம் எடுத்தாச்சு, ஆனா ரிலீஸுக்கு எக்ஸ்ட்ரா பணம் என்கிட்ட கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போது தான் என்னோட டீம்மேட் கிட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிளாஷ்பேக்ல இந்த கொலைகாரனுக்கு பண்ணானுங்களே அந்த 2 அக்யூஸ்ட், இந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் இப்படின்னு ஒரு 5 பேர் கொண்ட டீமை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு த்ரில்லர் படத்தை தான் நம்ம ஹீரோ எடுத்திருப்பாரு. அந்த த்ரில்லர் படத்துல சில சஸ்பென்ஸ்கள்லாம் இருக்கும் இல்லையா, இப்ப இந்த படத்துல இருக்கிற மாதிரி சில சஸ்பென்ஸ்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த படத்துல நடிச்சீங்களே 5 பேரும் ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சிருங்க, ஒளிஞ்சுக்குங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன், சாப்பாடுல இருந்து தங்கறதுக்கு A to Z எல்லாமே நான் பாத்துக்கிறேன், பொதுமக்கள் கண்ணுல நீங்க எதுவும் படக்கூடாது, உங்களுக்கு சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் அப்பா அம்மா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க காணாம போயிட்டீங்க அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு போகணும். அப்படி போகும்போது இந்த படத்துல நடிச்சவங்க காணாம போயிட்டாங்க சொல்லி கேஸ் ஆகும், டிவில சொல்லுவாங்க, படத்தோட பேரு இப்படி ப்ரொமோஷன் ஆகும், நம்ம கிட்ட 40-50 லட்ச ரூபாய் போட்டு ப்ரொமோஷன் பண்றதுக்கு இப்படி ப்ரொமோஷன் பண்ணிடலாம், இது நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ முடிவு எடுத்து தான் எல்லாருக்கும் சாதா பட்டன் போன்ல புது சிம் கார்டை இன்ஸ்டால் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்திருப்பாங்க. டச் போன் வச்சிருக்கிறவங்களுக்கும் தனியான ஒரு புது சிம்ம கொடுத்திருப்பாரு. இப்படி எல்லாருக்கும் சிம்ம கொடுத்து தனித்தனியா அங்கங்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபீல்டுல இறங்கி சர்வே பண்ணியிருக்காரு. அப்படி பொதுமக்கள் எல்லாரும் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு புதுசா ஒரு படம் நடிச்சாங்களாம், அந்த படமே இன்னும் ரிலீஸ் ஆகலையாம், அதுக்குள்ள அந்த படத்தில் நடிச்சா 5 பேர் காணாம போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமான பீதி எல்லாம் பேசுறது நம்ம ஹீரோக்கு எல்லாமே பாசிட்டிவா அமைது. இதுக்காக தான் சார் நான் இப்படி பண்ணனே தவிர மத்தபடி எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன பொண்ணு உன்னோட படத்தில் நடிச்ச ஹீரோயின் கிடையாது அப்படின்னா, அந்த பொண்ணோட அப்பங்காரன் அன்னைக்கு மோதிரத்தை வச்சுக்கிட்டு அந்த அழுவுதான், அப்ப அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டா அன்னைக்கே ஒரு பிளாஷ்பேக் நடந்திருக்கு, அதை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஹீரோயினோட அப்பங்காரன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்டார் இல்லையா, அப்பவே வீடியோ கால் பண்ணி பார்த்திருப்பாரு, இந்த மாதிரி உங்க பொண்ணு சேஃபா தான் இருக்கா பாருங்க சொல்லி அவர்கிட்ட பேசிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு அவங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி பொண்ணு காணாம போயிட்டா படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான், உங்க பொண்ணோட வாழ்க்கை இதுல தானே இருக்கு, நீங்க நல்லா நடிகன்னு சொல்லிட்டு தான் இந்த நபர் அங்க போயிருப்பாரு. டெட் பாடி பார்த்துட்டு இவர் பாக்கெட்ல இருக்க அவங்க பொண்ணோட மோதிரத்தை அப்படியே இவரே கீழே போட்டுட்டு எடுத்து இது என் பொண்ணோட மோதிரம் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுருப்பாரு இந்த மனுஷன். சோ இதுதான் நடந்திருக்குது. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளவு நேரம் டிராமா போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஆள் வந்து இது வரைக்கும் என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, என் பொண்ணு இறந்து போயிட்டா, கொலைகாரன் யார் அவன், அவனை கண்டுபிடிச்சா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சொல்லி அங்க நிக்கிற நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, இவன் தான் கொலைகாரன், இவன் தான் என் பொண்ணை படத்துல நடிக்கிறான், அதை நடிக்க வைக்கிறேன், இதை நடிக்க வைக்கிறேன்னு கொலை பண்ணிட்டான், இவனை விடாதீங்கன்னு சொல்லி பயங்கரமான ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நம்ம சத்யா போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்பா சாமி நீ நடிச்ச வரைக்கும் போதுண்டா எப்பா, உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம், எல்லா உண்மை கதையும் தெரிஞ்சிச்சுடா எப்பா கம்முனர்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பண்ணது தப்பு இல்லையா, ஏன்னா போலீஸ்காரங்களை ஏமாத்திருக்காரு, அந்த ஒரு குற்றத்துக்காக ஹீரோவை ஜெயில பிடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா சப்போர்ட்டோட ஒரு வக்கீல வச்சுதான் ஹீரோவை வெளியே கொண்டு வராரு. போகும்போது கூட பொண்ணோட அப்பங்காரன் திட்டிட்டு போறான், இந்த மாதிரி எல்லாமா ப்ரொமோஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்குறேன்டா உன் படம் ஹிட் ஆகுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை கூப்பிட்டு அங்க இருந்து அந்த ஆளு போறாரு. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாரு. இப்போ ஹீரோ படத்துல நடிச்ச உண்மையாலுமே ஒருத்தவன் இறந்து போயிட்டான், அவனை கொலை பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி தெரியாம தான் கூட இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவன் இருந்தாலே அக்யூஸ்ட், அவன் இங்க காமிக்கிறான். 2 பேரும் ஹீரோவும் அவனும் ஒரே இடத்துல டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டாவதா இருந்த அந்த அக்யூஸ்டோட கழுத்துல யாரோ ஒருத்தவங்க வேன்ல போகும்போது கைத்தை அப்படியே கழுத்துல போட்டு தரன்னு இழுத்துட்டு போறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த காரை துரத்திக்கிட்டே போறாரு. அங்க இளநீ கடையில ஒரு அருவா இருக்கும், அந்த அருவாவை எடுத்து அப்படியே வீசுவாரு. கயிறு கட்டாயி அங்க இருக்கிற ஒரு மரத்துல மோதி இந்த ஆளு நல்லபடியா உயிர் பழிச்சுக்கிறான். அப்ப அவன் கிட்ட கூப்பிட்டு யாரா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல, அவனை கொன்னவங்க தான் என்னையும் கொல்றதுக்காக பிளான் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். நீ கொஞ்ச
கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவன் கொஞ்சம் ஒரு கிளப்ல உட்கார்ந்து இருக்கும்போது அவனுக்கு ஒரு கொக்கைனை சப்ளை பண்றதுக்காக ஒரு ஆர்டர் ஒன்று வருது. அந்த கொக்கைனை சப்ளை பண்ண போனா அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சோ அந்த இடத்துல அவனும் போறான், கொக்கைன் எல்லாம் கொடுக்கறான். கொக்கைனை கொடுத்துட்டு வரும்போது அவனை யாரோ சுத்து போட்ட மாதிரி தெரியுது. நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுறான். ஆனா அவனை யாரோ துரத்திட்டு வராங்க. ஒரு கட்டத்துல ஒளிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டான். சார், இந்த மாதிரி நான் இந்த படத்துல நடிச்ச ஒரு அசிஸ்டன்ட் என்ன கொலை பண்றதுக்காக நிறைய பேர் வராங்க சார், இந்த லொகேஷன்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இப்ப நம்ம ஹீரோ, ப்ரொடியூசர், அந்த வயசானவர் எல்லாருமே இருக்கிறாங்க. உடனடியாக காரை எடுத்துட்டு போக அதுக்குள்ள அந்த கேங் அந்த நபரை சுத்து போட்டுறானுங்க. மாறி மாறி வெட்டலான்னு பாக்குறானுங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகுது. ஆனா அதே இடத்துல போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க வந்ததால அங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே அப்படியே பின்னாடி தள்ளி போய் நிக்கிறானுங்க. அங்க ப்ரொடியூசர் இருந்தார் இல்லையா, அவரு என்ன பண்றாருன்னா வேகமா அவனை போயிட்டு காப்பாத்தலான்னு போறாரு. ஆனா இங்க தாங்க ஒரு பயங்கரமான தரமான ட்விஸ்ட வச்சிருப்பாங்க படத்துல. அந்த நபர் நம்ம ப்ரொடியூசர் போயிட்டு ஒரு கத்தி வச்சு அவனோட வயித்துல சும்மா சதக்குன்னு போடுறாரு. என்னடா இதுன்னு எல்லாரும் போலீஸ்காரங்கல இருந்து ஹீரோல இருந்து எல்லாம் உரைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நபர் அங்கேயே பொத்துன்னு கீழே விழுகிறான். என்னடா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது இவங்களோட பொண்ணை இவரு ஆசையா வளர்த்துட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணுக்கு தான் படம் நடிக்கணும், படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஆசைகள் நிறைய இருந்திருக்கும். அப்படி ஒரு கட்டத்துல தான் மாமனோட அந்த பொண்ணு ஒரு பக்கம் கார்ல போயிருக்கும். அன்னைக்கு படத்தோட ஆரம்பத்துல காமிச்சாங்களே ஒரு காரு, அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா மாமனும் மாமா பொண்ணுமே கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு அந்த கொலை நடந்திருக்கும். இப்ப குத்து வாங்கி இறந்து போனவனும் இதுக்கு முன்னாடி இறந்து போனவனும் ரெண்டு பேரும் கூட்டாளிங்க தானே. இவனுங்க தானே அந்த பொண்ணை கடத்தி கொலை பண்ணி ரேப் பண்ணி போட்டானுங்க. அந்த பொண்ணு இவரோட பொண்ணு தான். சோ மாமகாரனுக்கு தலையில அடிச்சதால அவன் கொஞ்சம் கோமால இருந்திருக்கான். சோ தான் பொண்ணு இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா அழுது துடிச்சிருக்காரு. இதனாலதான் இப்ப பழி தீக்கிறதுக்காக ப்ரொடியூசர் அவனை கொலை பண்ணிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க தான் உங்க பொண்ணை ரேப் பண்ணாங்கிற விஷயம் எப்படி தெரியும் சொல்லி கேட்டா, அந்த மாமகாரன் இருந்தாலே அந்த பொண்ணுக்கு அவனுக்கு திரும்பவும் கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியா இருக்கும். உடம்பு சரியாயி பல நினைவுகள்லாம் வந்திருக்கும். அப்படி நினைவு வந்தபோது இந்த மாதிரி படம் எடுக்க போறேன், இந்த படத்துல இருக்கிற 5 பேர் காணாம போயிட்டாங்கன்னு நியூஸ்ல போட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த போட்டோல பார்க்கும்போது தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். உடனே தான் மாமாக்கு போனை போட்டு உங்க படத்துல நடிக்கிற அதுல ஒரு 2 பேர் தான் நம்ம பாப்பாவை ரேப் பண்ணி என்ன அன்னைக்கு அடிச்சு போட்டு தூக்கிட்டு போனவனுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதனால பழி தீக்கிறதுக்காக தான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சாரு. அந்த கார்ல கழுத்தை போட்டு இழுத்துட்டு போனதும் இவரோட மச்சாங்காரன் தான். அவனும் இப்ப கேங்கா கூட்டிட்டு வந்து தான் போட்டு தரலாம் முடிவு பண்ணிருக்காங்க. சோ அதுக்குள்ள ஹீரோ குட்டையை குழப்பிட்டாரு. இப்ப இவரோட கையில அவன் இறந்து போயிட்டான். இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் இறந்து போனான் இல்லையா, அவன் ஸ்டுடியோல தான் தங்கி இருந்திருப்பான். அவனோட ஒரே ஒரு அந்த பட்டன் போன் நம்ம ஹீரோ கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த போன் அங்க இருந்திருக்கும், அடிச்சிருக்கும். அதை அவன் எடுத்து பேசும்போது அவனோட கூட்டாளி தான் பேசியிருப்பான். சோ அந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி போய் தான் அவனையுமே இவங்களே அடிச்சு கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. சோ இப்படிதான் அந்த கொலைகள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ப்ரொடியூசருங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அங்க நிக்கிற நம்ம போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, துப்பாக்கி எடுத்து அந்த ப்ரொடியூசரோட நெஞ்ச பார்த்து சுடலாம் சொல்லி போறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த துப்பாக்கியை தட்டி விட்டு போலீஸ்காரர் கூட பயங்கரமான சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு வழியா அங்க இருக்கிற போலீஸ்காரரை அப்படியே ஒரு ஜேசிபில கட்டி தொங்க வச்சிருக்காங்க. என்னடான்னு சொல்லி கேட்டா ஹீரோ இன்னொரு குண்டை தூக்கி போடுறான். இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா ப்ரொடியூசரோட பொண்ணை ரேப் பண்ணது 2 பேர் இல்லையா, 3 பேரா. 3ஆவது நபரு இந்த போலீஸ்காரர் சத்யாதான் சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஏன் நமக்கே ஷாக் ஆகுதா இல்லையா? அப்பதான் இன்னொரு ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராரு. ஏன்னா தகவல் கொடுத்துருப்பாங்களே கண்ட்ரோல் ரூமுக்கு, அந்த இடத்துக்கு எல்லாரும் வராங்க. ஆனா அதே இடத்துல நம்ம ஹீரோ அவனை கொலை பண்ணணுங்கிறதுக்காக நோக்கத்துல இருக்கிறாரு. ஆனா ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் அவனை விட்டுடுங்க, தேவையில்ல, அவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு சீனை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட இவனுக்கு எப்படி தொடர்பு இருக்கும், உனக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பிளாஷ்பேக்கு போகுது. அன்னைக்கு கார்ல பார்த்தா அவனுக்கு கடத்திட்டு போயிருப்பானுங்க. ஆனா கடத்திட்டு ஃபர்ஸ்ட் போனது இவன் தான், இந்த போலீஸ்காரர் தான் போயிருக்கிறாரு. ரேப் பண்ணிருக்கிறாரு. ரேப் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் அவனுக்கு 2 பேரும் இந்த பொண்ணையை ரேப் பண்ணிட்டு காரை விட்டு ஏற்றி கொலை பண்ணி எரிச்சிருப்பானுங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசருக்கு இன்னும் 2 கோவம் ஏறிக்கிட்டே வருது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இவனுக்கு 2 பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்னடா இது ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கு போறாரு. அந்த படத்துல நடிச்ச 5 பேத்தையும் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ தங்க வச்சிருப்பாரு. அதுல தங்க வச்சிருக்கும் போது திடீர்னு பாக்குறதுக்காக எதர்ச்சியா போவாரு. அப்போ அவனை பாக்குறதுக்காக ஒருத்தன் வருவான். நாம தான் இந்த பொண்ணை ரேப் பண்ணோம், கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை வரும். நீங்க வேற போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை சொல்லும் போது நம்ம ஹீரோ பின்னாடி என்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அவனுக்கு 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை கடத்தி ரேப் பண்ணதாவும் கொலை பண்ணி எரிச்சதாவும், அது மட்டும் இல்லாம போலீஸ்காரர் சத்யா சாருக்கு இதுல பங்கு இருக்குது, அதனால நம்ம
அவங்க எப்பயுமே சேஃப் தான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பேசியிருக்கிறத நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. சோ இதுதான் நடந்த மாதிரி நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இப்போ கட்டி போட்டு வச்சிருக்கிட்ட அவங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்கிட்ட விசாரிக்கும் போது ஆமா நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஒரு கட்டத்துல நம்ம போலீஸ்காரா இருக்கிறது தம்பிக்காரன், அண்ணன்காரன் கொஞ்சம் படிப்புல மக்கு. சின்ன வயசுல இருந்து அப்பா கிட்ட அடி வாங்குறது இவனாலே தான். தம்பிக்காரன் நல்லா படிக்கிறான், நல்லா மார்க் எடுக்கிறான், நல்லா இருக்கிறான், ஒழுக்கமா இருக்கிறான், நீ எதையுமே கத்துக்க மாட்டேங்கிற, படிக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி அப்பங்காரன் போட்டு அப்பப்ப அடிச்சே இருக்கிறாரு. இதனால கொஞ்சம் கொஞ்சம் வெறி தம்பி மேல அவனுக்கு ஊறி இருக்குது. ஆனா அவன் படிச்சு போலீஸ்காரனா ஆயிட்டான். சில தப்புகளை பண்றதுக்காக தம்பிக்காரன் தண்டி வச்சிருப்பான் அண்ணங்காரனை. இனிமே இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது, செய்யாத அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் கேட்கற மாதிரி தெரியல. அங்க 2 பேத்துக்கு சண்டை நடந்திருக்குது. அந்த சண்டையில அண்ணங்காரன் தம்பிக்காரனோட போலீஸ்காரனோட காலை உடைச்சு விட்டுட்டு இனிமே நீ போலீஸ் கிடையாது, நான் தான் போலீஸ்னு சொல்லி தம்பிக்காரன் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு இந்த ரவுடி பையன் போலீஸ் மாதிரி கெட்டப்பு போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாத்தி பணம் பறிச்சுக்கிட்டு சுத்தி திரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுதான் நடந்தது. அவன் என் தம்பி, அவனை மாதிரியே நான் இருக்கிறதால நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்க கட்டி போட்ட போலீஸா இருந்த அந்த சத்யாவே சொல்லியிருக்கிறாரு. இப்ப சத்யாவை இங்க வர வச்சிருக்காங்க. வீல் சேர்ல நடந்து வராரு. அதை எல்லாமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்க அதே இடத்துல அந்த போலீஸ்காரர் உண்மையாலே சத்யா என்ன பண்றாருன்னா அந்த இறந்து போன ப்ரொடியூசரோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட கையில துப்பாக்கி கொடுத்து உங்க பொண்ணுக்கான நீதியை நீங்க சுட்டு தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற சுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே டப்புன்னு ஒரே சுடு அவனோட நெத்தி பொட்டுல சும்மா நச்சுன்னு சுடுறாப்புல ஆளு அங்கவே இறந்து போறாரு. அழகா இருக்கிற பெண்களை எல்லாத்தையுமே கடத்தி ரேப் பண்ற வேலையை தான் இவனுங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த தப்பை தான் தம்பிக்காரன் தட்டி கேட்டிருப்பாரு. அது பொறுக்காம தம்பிக்காரனை காலை உடைச்சு அவன் அந்த போலீஸ்கார இடத்துல வந்து அதிகாரத்தை தன் கையில வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பெண்கள் இந்த மாதிரி கடத்தி ரேப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணத்துல இவனுங்க செயல்பட்டு இருக்கிறானுங்க. அதுக்கான பலன் தான் இன்னைக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ இப்படி தப்பு பண்றவங்களுக்கு அதே இடத்துல தண்டனை கொடுத்தா மட்டும்தான் தப்புகள் குறையும் அப்படிங்கறத இன்னும் எத்தனை படத்துல சொன்னாலும் தண்டனையை அதிகப்படுத்துறதோ தண்டனையை வலுப்படுத்துறதோ கவர்மெண்ட் இன்னும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படிங்கறதா நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதையை முடிச்சுக்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு, ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க, படிச்சு தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.